எவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது? மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல் முறையா குழந்தை பிறந்த உடனே அந்த அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? 8 வருஷம் கழிச்சு பிறந்துச்சுங்க சார். 8 வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தை கிடையாது. இவர்தானா? ஆமாங்க சார். 21 வயசாயிருச்சு. ஓகே, இப்போ இந்த கையை பிடிச்சு பாருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு. இப்ப பிடிச்சாலும் அதே குழந்தை நினைப்பு தாங்க சார் எனக்கு ரொம்ப எத்தனை ஆண்டுகள் கழிச்சு குழந்தை? 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது சார். ஆமாயா, என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? நான் எல்லாருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டியா? நான் நினைப்பேன் யாராவது என்ன பைத்தியம் நினைச்சுப்பாங்களோ. அந்த கிருஷ்ணன் தான் எனக்கு குழந்தையா வந்ததுன்னு டாக்டரே சொன்னாரு. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வாங்க, இப்போ இந்த குழந்தை கையை பிடிச்சு பாக்குறப்ப எப்படி இருக்கு? இருக்குன்னு பெருசா பெருசாயிடணும். ஏன் சீக்கிரமே உங்க ரொம்ப பெரிய பிள்ளையா எனக்கு அப்படி ஒரு ஆசை. போகாத ஆஸ்பத்திரி இல்ல, சாப்பிடாத மருந்துகள் இல்ல. ஐயோ, உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை? 10 வருஷம் கழிச்சு சார். കാരണം സ്റ്റേറ്റ് വിട്ട് സ്റ്റേറ്റ് വന്ന് കല്യാണം പണിയാനാല് കുഴന്തയെ പുറക്കാതെ. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. ஆனா பல புரளி கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புது புரளியா இருக்கு? നൈറ്റ് ഇത് എടുത്തു വെച്ച് പാത്തിട്ട് അവരെന്നെ ഒന്ന് തിരുമ്മി പാത്ത് സാർ. இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? സത്യം சொன்னா சார், ഞാൻ ചത്തുപോയപ്പ അവർ அப்படி ஒரு பார்வை என்ன பார்த்து ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்க ஐயா. அப்புறம் ஃபோன் பண்ணி அவர் அக்கா கிட்ட சொன்னா நம்ப மாட்டேன்னு சார். அட கன்றாவிய செம்மாட்டி ரோட்ல விழும் சார். என்னமோ ஒரு காவிய கதை சொல்லிட்டு ஆக்ஷன் படமா இருக்கு கடைசில. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். தவம் இருந்தா எங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க அந்த வேர்ட. ஓ, போற இடத்துல இத ஒன்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே சொல்லிடுவாங்க. 8 வருஷம் 1 மாசம் கிட்டத்தட்ட 3000 நாட்கள் கழிச்சு தான் குழந்தை பிறந்தாங்க. என்ன சார் நீங்க அப்பா போறீங்கன்னு உடனே கவுண்டமணி மாதிரி, ஐயோ இந்த டீ கடை என்ன விலை, இந்த ரோடு என்ன விலை சொல்லுங்க, வாங்கி போடணும். இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு, அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம்.